ஈவினிங் வருவார், இந்த பேஸ்கெட்டுக்குள்ளே ஏறிக்குவார். நம்ம ஒரு கிளாத் போட்டு வச்சுருப்போம். காலையில் எழுப்பி கை கொடுத்தோன்னா கையில் ஏறி பயங்கரமாக ஒரு ஸ்ட்ரெச்சிங்கெல்லாம் பண்ணி ஆடாடாடா சடவெல்லாம் எடுத்து மேலே வருவாப்படி. அதுக்கப்புறம் பால் கொடுக்கறது. பால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். தண்ணி கூட கம்மியாக தான் குடிப்பான், ஆனால் பால் முடக்குன்னு குடிப்பான். ஸோ பால் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாடுவோம். விளையாண்டதுக்கப்புறம் எனக்கு இந்த 10 நாள் லீவ் வந்தது ரொம்ப நல்லதாக போச்சு. இவங்க கூட ஜாலியாக விளையாண்டு, உடம்பு சரியில்லை எங்கள் எல்லாருக்குமே, வீடு ஃபுல்லாக ஃப்ளூ தான். இருந்தாலும் இவன் இருந்தது ஒரு மாதிரி என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், காதை கடிக்கிறது என்ன, பழம் எங்கே வச்சுருக்கேன், எங்கே வந்து கடிச்சிட்ருக்கான் பாருங்கள். என் ட்ரெஸ்ஸு தான் அவனுக்கு வாய் துடைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணுவாங்க. சேட்டை பையன் பண்ணி வயிறு நம்ம சாப்பிட வச்சுட்டு வெளியில் போட்டுடுறதுங்க. அதுக்கப்புறம் அவன் நான் மரத்துக்கடியில் எப்போவுமே அவனுக்கான ஃபுட்டு பால் எல்லாமே வச்சுருப்பேன்.